ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, ஆளுநர் நடைய கட்டிட்டாரு அங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டிவியில பார்த்திருப்போம். அப்படி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நீங்க ஆக்சுவலா எதுக்காக ஆளுநர் வெளியே போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுப்போம். ஆமாங்க, அவருக்கு நம்மளுடைய தமிழ் தாய் பாட்டு கேட்டவனையும் அவரால் முடியல, தாங்க முடியல, எரிச்சல், அதனால கிளம்பிட்டாருன்னு சொல்லாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, போன வாட்டியும் இதே மாதிரி தான் அவர் பண்ணாரு. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். எல்லா அரசாங்க ஃபங்க்ஷனும் சரி, ஸ்கூல்ல ப்ரேயர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எல்லாத்திலும் முதல் பாடுறது பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான். இப்போ நம்மளோட சட்டப்பேரவை எடுத்துக்கோங்க. சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. இரண்டாவது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த திருக்குறளுக்கு மீனிங் சபாநாயகர் சொல்லுவாரு. அடுத்தது ஆளுநர் உரையாற்றுவாரு. எல்லாம் முடிஞ்ச பிறப்பு தான் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் சட்டம். இப்படிதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் நடக்கும். இவர் இல்ல என்னால முடியாது, தமிழ் தாய் பாட்டுக்கு போட்டீங்கன்னா நான் போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி ஏஞ்சி போறாருன்னா அப்போ அவர் மனசுல எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் நான் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்க போலாம்ல. நீங்க வேண்டாம், தமிழ்நாடு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பாட்டுல கேட்க பிடிக்கலன்னு போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேற மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்க இங்க பணியாற்றுறது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இதான் வேலை செய்றீங்க. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. சோ அந்த பற்றாச்சு நீங்க காட்டணும்ல. தமிழ்நாடு கேட்டா மத்த விஷயத்துல தமிழ்நாடு பத்தி பேசுறீங்க. ஆனா தமிழ்நாடுடைய ஒரு பாட்டு பாடுறதுக்கே உங்களால ஏத்துக்க முடியாத பட்சத்துல என்ன பண்றது? அதுக்காக தான் ஹேஷ்டாக் போட்டு கெட் அவுட் ரவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்புறம் இதுதான் கொடுக்குற மரியாதையா? இங்கே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுங்க அந்த பாட்டுக்கு. எல்லாருமே ஏஞ்சி நிற்பாங்க, எல்லாம் கூடவே பாடுவாங்க. சோ இப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு அவமரியாதை செஞ்சிருக்கிறீங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க மீண்டும் சொல்றேன், உங்களால தமிழ்நாடுக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு நீங்க போய் சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதவி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் சொல்றதுக்கு தான் உங்களை போட்டு அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நீங்க அதுவும் பண்ண மாட்டீங்க, எதையும் பண்ண மாட்டீங்க. நான் வச்சதுதான் சட்டம்னு சொல்லிட்டு நீங்க இங்க பண்றது இது ஏத்துக்கவே முடியாது. இத பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் யாருமே தெரிவிக்கல. எல்லாரும் இவங்களா தமிழ்நாட்டை தானே அரசியல் பண்றாங்க. இல்ல, நான் தமிழ்நாட்டில் தானே எல்லாரும் அரசியல் பண்றாங்க. அதிமுகவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, அப்புறம் பாமகவும் சரி, எல்லாருமே தமிழ்நாட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கே ஒரு மரியாதை உங்களால கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி இது ஏத்துக்க முடியும்? அப்போ நீங்க தமிழ்நாடு மதிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப தமிழ்நாடு பொருட்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்க முடியும். இல்ல, எல்லா எதிர்கட்சியும் தான் சொல்றேன். அது பாத்தீங்கன்னா நீங்க முதல் பாத்தீங்கன்னா ரவி அவர்கள் வெளியே போறாரு. அது கூட சேர்ந்தா தமிழ்நாடை சேர்ந்த தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்களாகிற பாஜக எம்எல்ஏக்களும் வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நைஸா இவங்களும் போயாகணும்னு சொல்லிட்டு யார் அந்த சார் ஒரு சீன் ஒண்ணு போட்டு இவங்களும் வெளியே போயிடுறாங்க. நீங்க பார்க்கலாம் இவங்களுடைய அரசியல் எப்படி எங்க வருது, எப்படி ஒண்ணு சேர்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதுல இப்ப வரைக்கும் யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே போலதான் இந்த தமிழ் தாய் வாழ்த்த இந்த சீமான் என்ற ஒரு தெரு பொறுக்கி நான் தான் சொல்லணும். அவன் நான் எப்படி நல்ல சாவு வராதுன்னே சொல்லலாம். ஏன்னா அது உண்மை. இங்க தமிழ்நாட்டுல இங்க தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டு நீ புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்துங்க நீ பாடுறனா உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, வாழ்வுகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாறு வீழாது. அதுவும் அரசு நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சியில இந்த மாதிரி நீ பாட்டு பாடுற. இது அந்த டிஸ்கவரின்ற அந்த புக்கு சேர்ந்த ஒரு நிறுவனமும் ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாதிரி அவரு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாருன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருக்காங்க. அப்ப நீ இந்த மாதிரி இங்க நீ பேசுறனா நீ யாரு? முதல்ல உன்னை எவன் உள்ள சேர்த்தா? நீ போராடுறது யாரு? இலங்கை தமிழர்கள் போராடுற. நீ ஏன் இங்க வர? நீ அங்க போ. தமிழ்நாட்டுல எதுக்கு ஆகுற? இந்தியால இருக்கு, நீ அங்க போய் போ. நல்ல மாதிரி தமிழ்ன்ற உனக்கு என்ன தெரியும் தமிழ்? அதுக்கப்புறம் இங்க உட்காந்து நீ கலைஞரை தவறா பேசுறாங்க. எல்லா இந்த சாலையில போ நல்லா இருப்ப, இங்க போ நல்லா இருப்ப, ஐயோ கலைஞர் வழி சாலை காமிச்சணும், ஐயோ அங்க போன நாசமா போயிடும் கேவலமா பேசுறியே.
உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? வாழ்த்துக்கள் படம் எடுத்து ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த படத்துல இவர் போறாரு, இந்த மாதிரி வந்து ஐயா அந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்கய்யா, இந்த பேர் நல்லா இருக்காயான்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அப்ப கலைஞர் பார்த்தோன்னு சொல்றாரு, இந்த பேர்ல வந்து வார்த்தை மிஸ்டேக்ப்பா, இது வந்து வாழ்த்துக்கள் வராது, வாழ்த்துக்கள் வரும், இக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவர் பேனால எழுதி கொடுத்தாரு. அந்த அப்படியே அந்த அந்த எழுதி கொடுத்த பேரையே பாத்தீங்கன்னா நீ படமா வச்ச, நீ ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டியா? அப்போ கலைஞர் தமிழர் பயங்கர தமிழ பேசுறாரு, தமிழ் யார் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களோட பாராட்டிட்டு இப்போ வந்து கலைஞரை பத்தி அப்படி உனக்கு வன்மத்தை கொட்டுற முடியலையா? முடியலன்னு வச்சுக்கோ, நீ வந்து பெனாயிலு அந்த இதெல்லாம் வாங்கி எடுத்து குச்சி செத்துருன்ற நான் உன்னை எல்லாருக்கும் பாரு, நீ யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன். உன் கட்சிக்காரங்க எல்லாமே ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனும் நீ எல்லாம் வந்து போராடிட்டு இருக்க. இந்த மாதிரி பெண்களை காப்பாத்துங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உன் கட்சியிலே பாதுகாப்பு இல்ல, உன் கட்சியை ஒழிச்சா போதும். ஆனா இப்ப வரைக்கும் நான் பாக்குறேன், கிண்டி மடுவாங்கரையில வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது 4-5 பொண்ணுங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சாரி 40 பொண்ணு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாநில செயலாளர் இருக்காரு சக்திவேலு, அவனை வந்து இது வரைக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சியா? இந்த கிண்டியை தொடர்ந்து இந்த கும்பகோணத்திலயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் சரி ஸ்ட்ராங்கா ஒன்றும் போட மாட்டாங்க. அதாவது கும்பகோணத்துல ஒரு கல்லூரியில ஒரு பெண் பாத்தீங்கன்னா இறந்து, அதாவது 1.5 நாட்கள் வந்து கழிவறையில இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த காலேஜோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன். அவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், அதாவது சீமானுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடியதான் ஹுமாயூன். அந்த பெண்ணை வந்து ஒருத்த கெடுக்கிறான், அதாவது ஆசிரியர், அங்க உள்ள ஆசிரியர் வந்து கெடுக்கிறாரு. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூட கெடுத்துட்டு போட்டோ வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மிரட்டி வந்து அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணால அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி வந்து அங்க போய் இறந்து போயிடுது. கொலை பண்ணாங்களா இல்ல வந்து இதுவாச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா வந்து காவல்துறை பாத்தீங்கன்னா உடனடியாக அவனை கைது செய்து அரெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஹுமாயூன் வந்து என்ன பண்றாருன்னா, அவ்வளவு தைரியமா வந்து அந்த பொண்ணு மிரட்டுறாரு. இதை வந்து நீ வெளியே சொன்னீன்னா வந்து உங்க குடும்பத்தை வந்து என்ன பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்போ இவனுங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி இவங்க பேசுறானுங்க. அப்போ ஹுமாயூன் வந்து இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாருன்னா அவர் பின்னாடி இருக்கிற அந்த சார் யாரு? சீமான் தானே. யார் அந்த சார்? சீமான், அவர் தானே. அவரை போய் பிடிங்க. இது என்னங்க இது? பெண்ணுன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் பெண்ணா உங்களுக்கு? இப்போ வந்து அங்க திமுகன்னு சொல்றீங்களா, அந்த அவர் மட்டும் அங்க ஆள் இல்லாம வந்தா அதை பத்தி நீங்க பேசிருப்பீங்களா? இல்ல கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன், அந்த பொண்ணுக்கு மட்டும் போக்கஸ் பண்றீங்களே, அப்ப இவங்களாம் பொண்ணே கிடையாது, அங்க யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்களா? தமிழ்நாடு நீங்க குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு வந்து அவங்கள வந்து காவல்துறை வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க போறாங்க. அது ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க. ஆனா இருந்தாலும் குரல் எழுப்பினோம்ல, எதுக்காக? நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலேயே வந்து பாலியல் குற்ற வழக்கு இருக்கு. அவனுடைய நிர்வாகி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசூர்லயும் அங்க போயிட்டு ஒரு இந்த NSS அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அந்த சின்ன பொண்ணு 8வது படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அதை கண்டிக்க துப்பு இல்லை யாருக்குமே. இது என்னங்க இது? இது நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி வச்சா வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னா போறாங்க ரேஸ்ல. யாரும் சலிச்சவங்க 2 பேருமே கிடையாது. 2 ஒரே டீம்ல போறாங்க. ஆனா வந்து இப்ப வரைக்கும் ஒருவர் கூட வந்து இந்த நியூஸை பத்தியும் பேச மாட்டாங்க, குரலும் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்? அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, கண்டனத்துக்குரிய விஷயம். இது வந்து போராடுறீங்க. நீங்க எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்டா யார் அந்த சார்ன்னு கேக்குறீங்க. கமிஷனர் அவ்வளோ தெளிவா சொல்லிட்டாரு, அந்த சார் கிடையாதுங்க. அவன் வந்து மிரட்டுற தோணியும் சரி, அந்த பொண்ணை பயமுத்துற தோணியும் சரி, சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிருக்கிறான். அதுக்கான எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இதை வந்து கோட்டம் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 3 புலனாய்வுத்துறை அதிகாரிகள், பெண் புலனாய்வுத்துறைகள் வந்து அதிகாரி வந்து இதுல ஈடுபட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஞானசேகரன் மேல குண்டாசு போட்டிருக்கு. எல்லாமே வந்து முறைப்படியா, அதாவது ஃபாஸ்டா நடந்திருக்கு. தீவிர விசாரணை இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் கிட்ட இருந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஆனா இன்னமும் வந்து யார் இந்த சார்ன்னு கேக்குறீங்களே. அப்போ வந்து கிண்டியில் நடந்துச்சு அந்த பிரச்சனை, அப்ப யார் இந்த சார்ன்னு சொல்லுவீங்களா? பொள்ளாச்சி நடந்த பிரச்சனை அதுல யார் இந்த சார்ன்னு சொல்லுவீங்களா? அப்ப ஏத்துப்பீங்களா உங்களை சொன்னா?
என்னங்க அது திமுக அமைச்சர்கள் பின்னாடி அங்க இருக்கிற ஒரு வட்ட சிலர் மேல ஒருத்தர் போட்டோ எடுக்கிறான். திமுக ஆளுங்கட்சினால வந்து அங்க சுத்தி வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சுத்துறான். அதை வந்து அது திமுக சுட்டி காட்டி யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கீங்களே. பொதுமக்கள் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. யாருமே வந்து கேட்க மாட்டாங்க உங்களை. இப்போ வரைக்கும் யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்களே, ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களே. இப்ப பாருங்க, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட பதிவாளர், அந்த பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காது, யாரும் உள்ள வரக்கூடாது எல்லாமே, அதாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுறாரு. ஏன் இதை முன்னாடியே கொண்டு வர மாட்டீங்களா? இது என்னங்க? இது ஒரு ஆளுநர், ஒரு இந்த அங்க இருக்கிற வேந்தர் பாத்தீங்கன்னா கவர்னர், துணை வேந்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிவாளர். தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து உள்ளே போக கூடாதுங்க. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? அந்த கவர்னர் வந்து அந்த மசோதா சைனே பண்ணல. இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆளவனா வந்து தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுறது, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது, அதுவும் சமூக வலைத்தளத்துல. எப்பா இப்போ தொடங்கின ஒரு புது கட்சிக்கு ஒரு அரசியலும் எந்த கட்சின்றது சொல்லிடுற அந்த தாவேகா கட்சிங்க இன்னும் வந்து சினிமா முகத்துல இருக்கானுங்க. ஒரு சொட்டு அரசியல் புரிதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இஷ்டத்துக்கு யார் அந்த சாரு, என்ன இது பண்ணிட்டது, திராவிட மாடலை ஒழிப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போஸ்ட் போடுறாங்க. அதாவது நான் காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுறேன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா எல்லாருமே யார் அந்த சார் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. இவங்க கேட்கறத பார்த்தா இவங்களுக்கு அந்த சார் யாருன்னு தெரியும் போல. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே இவங்களுக்கு கைது பண்ணி வந்து இவங்களை விசாரணை நடத்துங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் போல யார் இந்த சார்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு ஆணையர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி கூட இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல வந்து இவங்க இல்ல கிடையாது யார் அந்த சார் யாருன்னு திரும்பி கேட்கறாங்கன்னா இவங்களுக்கு யார் இந்த சார்ன்னு தெரியும் போல. இவங்களை பிடிங்கன்ற, இவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம்னா என்ன, எந்த விஷயத்த வந்து கருத்து சுதந்திரமா பேச முடியுன்றது விஷயத்த தயவுசெய்து சொல்லி கொடுங்க. புரியாம ஒரு அறிவே இல்லாம திரும்ப யார் அந்த சார் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து திரும்ப வந்து புண்படை வைக்கிறானுங்க. இதுதான் உண்மை. இதுல முடிஞ்சு போன விஷயம். அது திரும்பி பேசினா அது எப்படி ஏத்துக்க முடியும்ன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ எல்லா கட்சிகளுக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வரைக்கும் எதுக்காக நாம் தமிழர்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? நேற்று பாருங்க, இன்னைக்கு ஒரு காலைல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சேலத்துல வந்து நாளைக்கு ஒரு மாநாடு மாதிரி நடத்துறா போல சீமானு, அதுக்கு இன்னைக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து கூத்தாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஏபியா அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு குடிச்சிட்டு கும்மானம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, திருநதி கலெக்ட் பண்ணிட்டு. இவங்களை மக்கள் இன்னும் நம்புறாங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? ஒன்னும் புரியல. இதோட இந்த அதிமுக பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு கொத்தடிமைகளா இருப்பீங்க நீங்க. அடிமை கேடுகட்ட கொத்தடிமைகளா இருக்கீங்க நீங்க. ஆளுநருக்கு எதிர்த்து பேச திராணி இல்ல, தெம்பு இல்ல. சரி, ஒரு அடிப்படை அறிவாட்சி இருக்கணும்ல, அதையும் எதிர்த்து கேட்க மாட்டீங்க. அதாவது குற்றம் சாட்டுறதுல இங்க வந்து கேட்டிருந்தா எப்படி இது? திமுக அரசு கிட்ட கேட்டிருந்தா எப்படி இது? என்னங்க அது? அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அது கூட வந்திருக்க முடியாது. ஏன்னா அங்க பவர் இல்ல, உள்ளேயே போக முடியாது. அது அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்கனால யாரும் உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் பேசிக்கான விஷயம். அது புரிஞ்சிக்காம அப்படியே நீங்க தான் அப்படியே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கீழ்ச்ச மாதிரி வந்து இங்க நின்று சிரிச்சிங்கனே பேட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? தமிழ்நாடு மக்கள்லாம் உங்களை வந்து ஒரு ஜோக்கரா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஜோக்கர், உண்மையான ஜோக்கர். ஒரு அரசியலுக்கு அரசியல்ல வந்து எப்படி ஒரு அரசியல் பண்ணணும்னு தெரியல, எந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ணணும்னு தெரியல, எதை வந்து அலசி ஆராய்ச்சி பேசணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம அப்படியே ஒரு பிளாங்கா ஒரு வச்சுட்டு நீங்க வந்து உட்காந்து இந்த மாதிரி பேசுறீங்களே, ஒரு அரசியல் பண்றீங்களே, உங்களை பார்த்து வந்து எல்லாம் பெருமைப்பட மாட்டாங்க. அடப்பாவி, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கேவலமான அரசியல்வாதிகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஏன் விஜய் அவர்கள் வந்து தமிழ் திராவிடம் கீவிடன் சொல்லிட்டு பேசுறாரு, எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எங்க கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் போராளிகள் படத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவமதிச்சிருக்காங்க இந்த சீமான் மற்றும் இந்த தமிழ்நாடு ஆளுநர். இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை மட்டும் விடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அறிக்கை முடியுமா?
இப்ப திருப்பி வந்து இங்க இங்க இந்த நாம் தமிழர் கட்சியில காலேஜ்ல வந்து இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணு வந்து கழிவறையில இறந்து போயிட்டு 2 நாளா இருந்திருக்குங்க பாத்ரூம்ல. அது எவனா கேட்டீங்களா? இது யார் இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு அறிக்கை விடுறது தானே. இது என்ன இது? அதாவது திமுக அந்த வார்த்தை உள்ள வந்ததுனால இப்ப எதிர்த்து போராடுறீங்க. இப்ப எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ணிருக்க கம்முனு போய் உரம்பி உட்காந்துட்டு இருப்பீங்க. அதானே உங்களுக்கு வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பெண், அதாவது அந்த திமுக இருந்து சொல்றீங்களா, அவங்க திமுகன்ற பேர்ல ஒருத்தர் சுத்தினால அந்த வந்ததுனால வந்து இப்போ வந்து அது உங்களுக்கு தெரியுது. இது மற்ற நடக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பெண்கள் கிடையாது, அது பேர் வன்கொடுமை கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படிதானே சொல்ல வரீங்க? இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதீங்க, நியாயமா நடந்துங்க. ஒரு 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 சொட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, 1% அட்லீஸ்ட் ஒரு நியாயமா இருங்க, நியாயமான அரசியல் பண்றீங்கன்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம்.